வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்சியஸ். ஸோ உங்க எல்லாத்துக்குமே தெரியும், இப்போ அந்த ஒரு சிஎஸ்கே ஐபிஎல் ட்ரேட் ரிட்டென்ஷன், ஸோ அந்த ஒரு ஃபீவர் தான் போயிட்டு இருக்கு. நவம்பர் 15 டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ள வந்து டீம்ஸ் வந்து அவங்களோட ரிட்டென்ஷன் யார் யாரு, ரிலீஸ் பிளேயர்ஸ் யார் யாருங்கிறத அனௌன்ஸ் பண்ணணும். ஸோ இந்த பஸ்க்கு முன்னாடி ஒரு ஹை ஆக்டேன் ஒரு நியூஸ் என்னன்னா, சஞ்சு சாம்சனை வந்து சிஎஸ்கே ரொம்ப நாளாவே டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு மாதிரி டென்ஷன் நெருங்கும் போது அதை ஏதாவது ஃபைனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானுக்கு வந்திருப்பாங்க போல. ஸோ அதுக்கு ஆர்ஆர் சைட்ல இருந்து திரும்ப யாரு கேட்கறாங்கன்னா, ரவீந்திர ஜடேஜா, தூபே, பத்திரானா, அப்புறம் சாம் கரன், டெவால் பிரவிஸ், இவங்க எல்லாமே அவங்க கன்சிடர் பண்ண பிளேயர்ஸ். அந்த காம்போ வந்து மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஸோ மற்ற பிளேயர்ஸ்லாம் ஓகே, பட் ரவீந்திர ஜடேஜா வந்து ட்ரேட் பண்ணி கொடுக்கறது வந்து இட்ஸ் வெரி ஹை, சாரி இட்ஸ் வெரி பிக் டெசிஷன். ஸோ மேடி, உன்னோட தாட்ஸ் என்ன அதை பத்தி? ஹார்ட் கோர் சிஎஸ்கே ஃபேன் சொல்லு. தாட்ஸ் என்ன சொல்றது? இப்போ வந்து இந்த டாக்ஸ் வரதுக்கு காரணமே வந்து டெஸ்பரேட்லி ஆர்ஆர் வந்து சஞ்சு சாம்சனை ரிலீஸ் பண்ணோம். இதுதான் தாட். இது இது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஆர்ஆருக்கு நம்ம போன இயர் நம்ம ஐபிஎல் ரிவ்யூ அப்பயே பேசிட்டு இருக்கோம். ஆர்ஆருக்குள்ள நிறைய கான்ஃபிளிக்ஸ் நடந்தது. ராகுல் டிராவிட் வெளியே வந்ததாகட்டும், நிறைய கான்ஃபிளிக்ஸ் நடந்தது. சாந்து சாம்சனுக்கு அங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு. இப்போ மியூச்சுவல் அக்ரிமெண்ட் என்னன்னா, ஒரு பிளேயரை வந்து ஆக்ஷன்ல கான்ட்ராக்ட் போட்டுட்டாங்கன்னா 3 வருஷம் அந்த டீம் மேனேஜ்மெண்ட் சொல்றத இந்த கான்ட்ராக்ட் இருக்க பிளேயர்ஸ் வந்து கேட்கணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்து எல்லாமே வந்து கேட்கணும். ஸோ இந்த ரிலீஸ் ரிடென்ஷனை மட்டும் தே கன்சிடர் த பிளேயர்ஸ் திங்கிங் லைக் இங்க இருக்கீங்களா இல்லையான்னு சொல்றது ஒரு ஃபார்மாலிட்டி கேட்பாங்க. ஸோ ஏன் கேட்கறாங்கன்னா, அந்த அந்த கோயின்சிடன்ஸ் இல்லைன்னா டீமோட பெர்ஃபார்மன்ஸ், பிளேயரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்பாக்ட் ஆகும். ஸோ சஞ்சு சாம்சன் வந்து ஆல்வேஸ் அது ஆடா இருக்கிறத பிலீவ் பண்ணிட்டு சஞ்சு சாம்சனோட விஷ் லிஸ்ட் வந்து சிஎஸ்கேல ஜாயின் பண்ணணும். அதுதான் மெயினான விஷயம். சிஎஸ்கேக்கும் சஞ்சு சாம்சன் வரும். ஸோ இந்த வின்வின் சுச்சுவேஷனை ராஜஸ்தான் பிடிச்சிட்டு இதுதான் நமக்கு ரைட்டான சான்ஸ்ன்னு சொல்லிட்டு பெரிய மீனா தூக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் ஜடேஜாவை கேட்கறாங்க. ஏன்னா ஜடேஜாவோட இம்பாக்ட் ஆஸ் அ ஸ்பின்னர், உனக்கு ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னர்ஸே இப்ப இல்ல இந்தியால. எல்லாமே வந்து ரிட்டென்ஷன் லிஸ்ட்ல இருக்காங்க. இப்ப ஜடேஜாவை எடுத்துட்டோம்னா, அவங்க ஆல்ரெடி அஸ்வின் சகல் காம்பினேஷன் வச்சிருந்தாங்க. அது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு 2 வருஷம். அதுக்கப்புறம் இந்த தீக்ஷனாவும் வசனகா வச்சாங்க. அது 2 ஃபாரின் ஸ்லாட்டை ஃபில் பண்ணி தே ஹேட் பயங்கரமா அடி வாங்கிட்டாங்க. இப்போ ஒரு நல்ல இந்தியன் ஸ்பின்னர் ஹூ கேன் ஃபிட் இன் மிடில் ஆர்டர் ரோல் வந்து அவங்க டெஸ்பரேட்டா பாக்குறாங்க. சஞ்சு சாம்சனை கொடுத்துட்டு இதுதான் நம்ம கேட்க முடியும்னு சொல்லிட்டு டெஸ்பரேட்டா கேட்கறாங்க. அண்ட் டு பி ஹானஸ்ட் சொல்லணும்னா, ஜடேஜா வந்து ஃபேகட் ஆஃப் த கெரியர். எமோஷனலி ஜடேஜா வந்து இருக்கலாம், எல்லாம் நம்ம ஃபீல் பண்ணலாம். பட் லாஜிக்கலா திங்க் பண்ணி பார்த்தோம்னா, ஜடேஜாவோட வயபிலிட்டி வந்து நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒயிட் பால் கிரிக்கெட் நான் பெட்டரா இருக்குமான்னு கேட்டா பெரிய கொஸ்டின் மார்க். ஆஸ் ஃபீல்டர், ஆஸ் அ பவுலர், கன் பிளேயர், பட் அந்த இம்பாக்ட் கொடுக்க முடியுமா கம்பேரிங் டு சஞ்சு சாம்சன்? நான் ஏன் வந்து கம்பேர் பண்றேன்னா, சஞ்சு சாம்சன் எடுக்கிறதுனால கண்டிப்பா தோனி வந்து இருக்க போறது கிடையாது. ஏன்னா ஒரு சாலிட் விக்கெட் கீப்பர் பேட்டர் வேணும். போன வருஷம் தோனி கேப்டன்ஷிப் பண்ணதுக்கு காரணமே வந்து ருத்ராஜுக்கு இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறமா வேற யாரும் கேப்டன் இல்ல. சோ அந்த பிளேயரும் ரெடி பண்றாங்கன்றப்போ யாராவது ஒரு லாஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஜடேஜா போறாங்க. அண்ட் எமோஷனலா திங்க் பண்ணி பார்த்தாலுமே டீம் ஃபியூச்சருக்கு பில்ட் பண்றதுன்றதுனால எனக்கு வந்து சரி ஓகே இப்படிதான் திங்க் பண்றாங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க ஒரு பிளேயருக்கு ஆசைப்பட்டு மொத்த ஃபியூச்சரும் திருப்பி இதுக்குள்ளே பெண்ட் ஆயிடும். பெருசா வந்து இப்போ அகைன் அடுத்த வருஷம் தோனி தோனி அப்படின்னு சொல்ல முடியாது. அட் சம் பாயிண்ட் தோனி ஹாஸ் டு மூவ் ஆன், டீம் ஹாஸ் டு ரீபில்ட் இட்ஸ் ஓன் அப்படின்றது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். எமோஷனலா எல்லாமே ஓகே இல்ல, இந்தியாவுக்கு தான் ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த சிஎஸ்கேக்கு ஓகே நெக்ஸ்ட் யார் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பில் பண்ணும். சஞ்சு சாம்சன் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு பெட்டரா பண்ண சான்சஸ் இருக்கு. அண்ட் ஓப்பனிங்கும் ஸ்டார்ட்ன்றதுனால லோக்கல் கனெக்ட் எல்லாமே இருக்கிறதுனால திங்க் பண்ணி பார்ப்பாங்க. பட் எட் இட் இஸ் நாட் அபிஷியல். அதுதான் வந்து கடைசியில் அவங்க 15 தான் தெரியும். ஓகே, ஸோ அதான் அது வந்து அஃபிஷியல் இல்லடா, இது அன்அஃபிஷியல் தான். பட் ஆனா மோரார்லெஸ் மல்டிபிள் சோர்சஸ்ல இருந்து வந்ததுனால இதை வந்து நம்ம வந்து கன்ஃபார்மே பண்ணலாம், ஒரு 90% கன்ஃபார்ம் பண்ணலாம். பட் சின்ஸ் எங்க சிஎஸ்கே வந்து இப்போ ரொம்ப டெஸ்பரேட்டா பாக்குறாங்கன்னா, திரும்ப வந்து அவங்க ஆக்ஷனுக்குள்ள போறாங்க அந்த அடுத்த டிசம்பர் 15. ஸோ அப்போ போகும்போதுமே நீ பிளேயர்ஸ், மார்க்யூ பிளேயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெருசா எல்லா பெரிய பெரிய பிளேயர்ஸ் யாருமே வரமாட்டாங்க. திரும்ப ஃபாரினர்ஸ் பார்த்தீங்கன்னா கேம் கிரீன் வருவாரு, அந்த மாதிரி குறிப்பிட்ட 2-3 பிளேயர்ஸ் தான் வருவாங்க. அண்ட் அவங்களுமே ஆப்வியஸா 20 crores 25 crores ஹை பட்ஜெட்ல தான் போறாங்க. ஸோ திரும்ப நீ அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு போனீங்கன்னா நீ மற்றவங்களை எடுக்க முடியாது.
இங்க இங்க சிஎஸ்கேக்கு வந்து எக்கச்சக்க பிரச்சனை. இப்போ மத்த டெல்லியும் கேகேஆரோட இன்வால்வ் ஆனாங்க நீ சொன்ன மாதிரி சஞ்சு சாம்சனுக்கு. ஆனா அவங்க பிளேயர்ஸ் வந்து ஆர்ஆர் கேட்கறது ஃபேர் தான். ஏன்னா சஞ்சு சாம்சன் நான் கொடுக்குறேன்னா அதுக்கு ஏத்த பிளேயர்ஸ் எனக்கு கொடு. ஃபார் எக்ஸாம்பிள் விப்ராஜ் நிகம், ஸ்டப்ஸ், வின் வின் சுச்சுவேஷன். அந்த மாதிரி கேட்கறாங்க. கேகேஆர் கூட வந்தாங்கன்னா யாரு, ஹர்ஷித் ராணா பிளஸ் ரகுவன்ஷி, அப்படி இல்லைன்னா சுனில் நாராயண் பிளஸ் ரகுவன்ஷி, அந்த மாதிரி காம்போ பிளேயர்ஸா கேக்குறாங்க. பட் ஆனா அவங்களுமே அவங்க 2 பிளேயர் டெவலப் கண்டிப்பா பண்ற வேணுமா? இல்ல அதான் இப்போ அவங்க என்னன்னா அப்ப அந்த காம்போ பிளேயர்ஸ் தான் கேக்குறாங்க. சோ அந்த மாதிரி நம்ம இதுல பார்க்கும்போது ஜடேஜா வந்து அந்த 18 crore பிராக்கெட்ல ஃபில் ஆகுறாரு. அண்ட் கூட வந்து ஒரு பிளேயர் டெவால் பிரேவஸ் கேக்குறாங்க. சோ அவங்களோட இதுல இருந்து பார்க்கும்போது இது வந்து நெகோஷியேட் பண்றதுதான். ஏன்னா யாருமே டீலை வந்து இப்போ ஈஸியா விட மாட்டாங்கல்ல. ஹார்திக் பாண்டியா போன மாதிரி ஈஸியாலாம் யாரும் விட மாட்டாங்க. மேபி அவங்க டீமுக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கோ அப்படின்னு தெரியல. பட் அந்த மாதிரி வந்து எல்லா டீமோட இதுவும் இருக்காது. ஸோ அது ஒன்று. அண்ட் ஆல்சோ சிஎஸ்கே என்ன இப்போ ஆக்சுவலா டிசியும் சரி பஞ்சாபும் சரி அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு அதே மாதிரி கேப்டன் இல்ல. இப்ப தோனியும் டெய்ல் எண்ட்ல இருக்கிறாரு. ஸோ இவங்களுக்குமே ஒரு கீப்பர் வேணும், ஒரு இந்தியன் ஸ்டார் வேணும். ஏன்னா இப்போ இந்தியன் ஸ்டார்னு பாத்தீங்கன்னா ஜடேஜா தான் இந்தியன் ஸ்டார். அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ஃபார்மெட்லயாவது அவர் இருக்கிறார், ஒரு சர்டன் பிளேயர் இருக்காரு. அவர் தவறுன்னு பாத்தீங்கன்னா தூபே இன் அண்ட் அவுட்டா இருக்காரு. ருத்துராஜ் எப்போ வருவாருன்னே தெரியல, அந்த மாதிரிதான் இருக்கு. ஸோ அப்ப சிஎஸ்கேக்கு என்ன வேணும், தோனிக்கு அப்புறம் வந்து ஒரு பெரிய ஸ்டார் வேணும், ஒரு இந்தியன் ரெகுலர் கண்டின்ஜென்ட் வேணும். ஸோ அப்படி இவ்வளோ இது இருக்கும்போது இவங்க லாஸ்ட் டைம் மற்ற டீம்ஸ் எல்லாம் பண்ணாங்கல்ல. இப்போ பிபிகேஸ் வந்து ஐயருக்கு ஃபுல்லா, ஷேயாஸ் ஐயருக்கு ஃபுல்லா போனாங்க. கேஎல் ராகுல் வந்து டிசிக்கு போனாரு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேயர்ஸ் இவங்க அப்பவே அந்த இதை வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா திங்க் பண்ணாம சும்மா ஹோம் கம்மிங் அஸ்வின் அப்படி இப்படின்னு போட்டு ஃபில்லபிள் பிளேயர்ஸா எடுத்ததுனாலதான் போனது லாக் ஆனாங்க. சோ அந்த மாதிரி இவங்க அப்பவே எடுத்திருக்கலாம். பட் அந்த தப்ப இந்த தடவை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிதான் கஷ்டப்பட்டு அதுதான் நான் சொல்ல வரேன். ஜடேஜாவை கொடுத்து. ஏன்னா ஆர்ஆர் கிட்ட சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறது வேஸ்ட். இப்போ ஒரு இடம் வந்து 100 ரூபாய் போகுதுன்னா நான் வந்து அந்த 5 ரூபாய் தான் இருக்குன்னு உட்காந்து நீ அவன்கிட்ட பேசுறது வேஸ்ட். நான் ஒரு பாசிபிள் டீலா நான் தர்றேன், அட்லீஸ்ட் நீ இதை வச்சு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சாம் கர்ன் அண்ட் ஜடேஜாவை வந்து புஷ் பண்றாங்க. தெரில எப்படி போகுதுன்னு. பட் இது வந்து ஒரு பிசினஸ் ஆங்கிள். இது வந்து 2 ஆங்கிள். அப்படிதான் மட்டும் நான் முடிச்சிடறேன். 2 ஆங்கிள். நீ பிசினஸ் ஆங்கிள் திங்க் பண்ணி பாத்தீங்கன்னா ஜடேஜா நீ சொன்ன டெய்லண்ட்ல இருக்காரு. அவர் பவுலிங்குமே பெருசா எஃபெக்டிவா இல்ல. அகைன் ஒரு ஃபில்லபிள் பவுலர் தான். அண்ட் பேட்டிங்குமே வந்து மிடில் ஆர்டர் தான். அவரால் அந்த பழைய குரூஷியல் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியல. அண்ட் ஆல்சோ ஒரு ஒயிட் பால் ஆடுறது இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ரஞ்சி அண்ட் டெஸ்ட்ல தான் ஆடிட்டு இருக்காரு. அண்ட் ஆல்சோ சாம் கரன் நம்ம பெருசா யூஸ் பண்ண போறது இல்லை. அதனால பிசினஸ் ஒரு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ல இருந்து நான் இப்ப யோசிக்கிறேன்னா நான் எங்க தப்பு பண்ணிட்டேனோ அதை திருத்திக்கணும்னு பார்த்தோம்னா மேபி சஞ்சு சாம்சன் வந்து ஒரு நல்ல டீல். ஆனா ஒரு சிஎஸ்கே எமோஷன்ஸ்ல இருந்து பார்த்தா ஜட்டு வந்து நமக்காக எவ்வளவோ 12 வருஷம் சிஎஸ்கேக்காக ஆடி இருக்காரு. 2023 ஃபைனல்ஸ் அந்த 1 ball 4 runs வின்னிங் ரன்ஸ் அந்த இதெல்லாமே பார்க்கும்போது அவர் வந்து போக வேணாம் தான் தோணுது. ஆனா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இதை பத்தி கேட்டா ஜட்டுவை கொடுத்தது நான் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்ல இருக்கேன். கன்சிடரிங் போத் ஃபேன்ஸ் அண்ட் என்னோட தாட்டை சொல்லிடுறேன், அப்புறம் நீ இன்னொரு இதை சொல்லு. போத் மேனேஜ்மெண்ட் அண்ட் இதுல இருந்து கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஜட்டுவை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஜட்டு வந்து ஒரு ஒரு ப்ராபபிள் 11ல வந்து ஒரு ரொம்ப நாள் ஆடிட்டு இருக்காரு. அண்ட் ஸ்டில் அவருக்கு 2 வருஷம் தாராளமா மேபி ஒரு 2 சீசன் வந்து அவர் தாராளமா ஆடலாம், இந்த சீசன் அண்ட் நெக்ஸ்ட் சீசன். அண்ட் அவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருக்காரு. இப்போ அஸ்வினை வந்து நம்ம வந்து அஸ்வினுக்கு வந்து நான் டெஃபினட்டா அவர் ஆடவே முடியாது. ஏன்னா அவர் ஸ்பின்னர் மட்டும்தான். ஸ்பின்னுமே அவர் வெறும் ஃபிங்கர் ஸ்பின் மட்டும் தான் அவரால் பண்ண முடியும். ஃபீல்டிங்லயும் பெரிய கான்ட்ரிபியூஷன் இல்லை, பேட்டிங்லயும் ஒன்றும் இல்லை. ஸோ அதனால வந்து அவர் ஆடவே முடியாது. பட் ஜடேஜாவை வந்து நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. ஹி கேன் கான்ட்ரிபியூட் ஆன் பேட், ஹி கேன் கான்ட்ரிபியூட் ஆன் பால், ஃபீல்ட்லயுமே அவர் கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு, டெசிஷன் எல்லாத்துலயுமே அவர் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். ஸோ மேபி அதனால அந்த ஒரு ரீசன்னால வந்து மேபி மற்ற பிளேயர்ஸுக்கு ஒரு வயசான ஒரு டெசிஷன் எடுத்து லோக்கல் டேலண்ட் அதை வச்சே நான் இது பண்ணுவேன். அவ்வளோ அக்ரெசிவா ஜடேஜாவெல்லாம் கொடுத்து நான் பண்ண மாட்டேன். மேபி பத்திரானா பிளஸ் சாம் கரன் அந்த மாதிரி வேணா நான் வந்து நூல் போட்டு பார்ப்பேனே தவிர ஏன்னா நேத்தன் அலிஸ் ஆல்ரெடி இருக்காரு, அதனால வத்திரானா வந்து எனக்கு எந்த அளவுக்குன்னு தெரியல. என்னோட டெசிஷன் நான் ஒரு சிஇஓ மேனேஜ்மெண்ட்ல இருந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்ல இருந்தா நான் பண்ண மாட்டேன். ஆனா அவங்க பண்றாங்க. பட் இட்ஸ் நாட் அ பேட் டெசிஷன் அட் ஆல். நான் சொல்றேன், நீ சொல்றது எல்லாமே கரெக்ட். ஆஸ் அ ஃபேன் எமோஷனலா ஓகே. பட் இங்க டிசிஷன் எடுக்கிற அத்தாரிட்டி யாருன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ், சிஎஸ்கே கிடையாது. ஏன்னா இந்த ட்ரேடோட மொத்த புல் ஆஃப்மே வந்து சிஎஸ்கே தான் பெனிஃபிட் ஆக போகுது.
மோர் தென் ஆர்ஆர். டு பி ஹானஸ்ட் அதுதான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஆர்ஆர் வந்து சஞ்சு சாம்சனை வந்து ஆக்ஷன்ல விட்டாங்கன்னா அந்த 18 கோடிக்கு உண்டான பிளேயரோட பர்ஸ் அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து ரொம்ப கம்மி. இதே ஒரு மெகா ஆக்ஷன்னா உனக்கு நிறைய பேர் வந்து வருவாங்க. பட் இந்த மினி ஆக்ஷன்ல உனக்கு கேமரன் கிரீனை தவிர வேற எந்த ஒரு பிக் நேம்ஸும் இல்ல. மிச்சம் எல்லாமே வந்து ஃபில்லின் பிளேயர்ஸ் அண்ட் ஓவர்சீஸ்லயுமே வந்து 18 கோடி இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு கேமரன் கிரீனை தவிர யாரும் கிடையாது. இப்போ ஒரு கேமரன் கிரீனுக்கு யார் ஃபைட் பண்ண வருவா? கேகேஆர் மாதிரி ஒரு டீம் ஃபைட் பண்ணுவாங்க. கண்டிப்பா வந்து அவங்க வெங்கடேஷை ரிலீஸ் பண்ணுவாங்க பல்க் அமௌண்ட். அதுக்கப்புறம் வந்து பாசிபிளி எஸ்ஆர்ஹெச் கிளாஸ் ரிலீஸ் பண்ணா வரலாம், இல்லைன்னா வந்து சிஎஸ்கே பர்ஸ் காலி பண்ணா வரலாம். ஸோ உனக்கு காம்படிஷன் ஹெவியா இருக்கனால டிமாண்ட் சப்ளை வந்து ரொம்ப கம்மி. ஒரு பிளேயருக்கு மட்டும்தான் அவ்வளவு பெருசா மார்க்கி ஈவெண்டா இருக்கும். மற்றபடி மார்க்கி பிளேயர்ஸோட லிஸ்ட் கம்மின்றதுனால அவங்களால ஆக்ஷன் ரிலீஸ் பண்ண முடியாது. அதனால இவங்க எப்படியாவது தள்ளணும்னு பார்த்து இவங்க கையில தான் இருக்கு. அவங்க வந்து சன்செப்ட்ல லெட் கோ பண்ணிட்டாங்க. ஒரு சைடு வந்து ஓப்பன். பட் இவங்க யாரை கொடுக்க போறாங்கன்றத இவங்க தான் டிமாண்ட் பண்ற இடத்துல இருக்காங்க ஆர்ஆர்ல. பட் சிஎஸ்கே கண்டிப்பா நமக்கு வேணும்ன்ற டிசிஷன்ல அவங்க கேட்கறத இந்த ஒண்ணு தொட்டுதான் ஆகணும்னு சந்தோஷ் சுப்ரமணியத்துல சந்தான சொல்லுவார்ல, அந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்க. சோ இப்ப சிஎஸ்கேக்கு இருக்கிறது ரெண்டே பாயிண்ட் தான். ஒன்னு, நான் டீமை ஃபியூச்சர்ல பில்ட் பண்ணணுமா, இல்லைன்னா எமோஷனலா அட்டாச் பண்ணி திருப்பி அந்த நாஸ்டாலஜிக்கா போனோமா. ஏன்னா அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் எல்லாம் பண்ணி ஒரு சீசன் உடன் ஸ்பூன் வாங்கிட்டோம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இதுக்கப்புறம் தோனி இருக்க போறதுலன்னு கிளியரா தெரிஞ்சப்போ டீம் ஃபியூச்சருக்கு நகர்த்தலாம். மோர் தென் நம்ம ஆல்ரெடி சொல்லுவோம், ஒரு நம்ம போன வாட்டி தோனியை பத்தி சொல்றப்ப என்ன சொன்னோம், ஒரு டீம் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் அ பிளேயர். இப்ப தோனியே இருக்க ஒரே காரணம், நிறைய பேர் சொல்றாங்க ரெய்னாவை முதுகுல குத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் அங்க இருக்க எல்லா டீமுக்கும் நான் சொல்றேன், ரெய்னா ஆக்ஷன்ல வந்தப்போ வேற யாருமே பிட் பண்ணல. ஏன்னா ரெய்னா ஒரு ஃபேகண்ட் ஆஃப் த கேரியர். அவர் அந்த ஃபிட்னஸ்ல இருந்து அந்த அட்டாக் பண்றதுல இருந்து போய் 2021 ஃபைனல்ல வந்து அவரால் பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியல. உத்தப்பா வந்து அடிச்சு கொடுத்தா நம்ம வின் பண்ணி கொடுத்தோம். சோ அதை டிசைட் பண்ணி தான் அந்த பிளேயரோட எபிலிட்டி. பட் ரெய்னா ஜடேஜா கேஸ் சேம் கிடையாது. ஜடேஜா வந்து ஒரு பிரைம்ல இருக்காரு அண்ட் மோர் ஓவர் டெஸ்ட் கேப்டன்சி இருக்கிறதுனால ஒயிட் பால்ல ஹீஸ் அவுட், கம்ப்ளீட்லி அவே ஆயிட்டாரு. இந்த டிசிஷன் அவங்க வந்து இவங்க வின் சிச்சுவேஷனுக்காக, ஓகே நமக்கு சஞ்சு சாம்சன் மாதிரி பிளேயர் அடுத்த 5 வருஷத்துக்கு இருப்பாங்க, எம்எஸ் தோனியோட சக்சஸர், அட்லீஸ்ட் அந்த கிரவுட் பில்லிங் கெப்பாசிட்டி இருக்கும், எல்லா விஷயமும் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு கத்தி மேல் நடக்கிற மாதிரி தான். அவங்க வந்து லாஜிக்கலாவும் யோசிக்கணும், எமோஷனலாவும் யோசிக்கணும், ஃபேன்சி சாட்டிஸ்ஃபை பண்றப்போ நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த டீல் வில் பி சார்ட்டட் அவுட். ஏன்னா வந்து அவங்களுக்கு தேவை டீம் தான் மோர் தென் பிளேயர். ஒரு டீமுக்கு ஒரு ஃபேஸ் தான் இருக்க முடியும் மாப்ள. எல்லாமே பார்ட் அண்ட் பார்சலா வந்து போலாம். இப்போ மும்பைன்னு எடுத்துக்கிட்டா சச்சின்க்கு அப்புறம் ரோஹித், இப்போ வந்து பாசிபிளி ஹர்திக் பாண்டியா, அதுவுமே ஒரு பெரிய பஞ்சாயத்து போச்சு. இப்போ ஆர்சிபி எடுத்துட்டா அவனால கோலி மட்டும் தான், வேற யாரும் இப்ப ரஜித் பண்டிதர் மூவ் இன் பண்றாங்க. பட் ஒரு ஃபேஸ் தான் அவனால இருக்க முடியும். இப்ப சிஎஸ்கேனா ஸ்டார்டிங் ஃப்ரம் தி சீசன் உனக்கு தோனி மட்டும் தான் இருந்திருக்காரு, மற்றபடி வேற யாரும் இல்ல. இதே மாதிரி மத்த பிரான்சைஸ்க்கு இந்த மாதிரி ஃபேஸ் வேல்யூவே இல்ல. பஞ்சாப்னு எடுத்துக்கோ, ராஜஸ்தான் எடுத்துக்கோ, ஃபேஸஸ் மாறிட்டே இருக்கு. இந்த மாதிரி டீம்ஸ் மட்டும் தான் ஃபேஸஸ் இருந்திருக்காங்க. இது எப்படி மூவ் பண்ண போறாங்க அப்படின்றதான் வந்து ஒரு தாட்டு. ஸோ டீம் வந்து ஃபேஸ் எதிர்பார்க்கறாங்க. எஸ்பெஷலி ஒரு இந்தியன் கீப்பர் வந்து ஆல்வேஸ் சர்டனிட்டி. இப்போ ஒரு ஃபாரின் கீப்பர் போயிட்டா உனக்கு ஒரு ஃபாரின் ஸ்லாட் வேஸ்ட் ஆயிடும். குவிண்டன் டிகாக், அதுக்கப்புறம் அந்த ஆப்கானிஸ்தான் ஓபனர் இருப்பார்ல குருபாஸ், அவரை வச்சுக்கிட்டு டீம் காம்பினேஷன் அடிவாங்கல்ல. ஒரு எப்பவுமே ஒரு விக்கெட் கீப்பர், இந்தியன் விக்கெட் கீப்பர் வந்து ஒரு எப்பவுமே ஒரு அசெட் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு ஃபாரினுக்கு ஒரு கீப்பிங்காக ஒரு ஃபாரின் ஆப்ஷன்ஸ் தேவையில்லை. எஸ்பெஷலி நம்ம கண்டிஷன்ஸ்ல ஸ்பின்னுக்கு வந்து கீப்பிங் நிக்கிறது எல்லாமே வந்து ஒரு ஃபாரின் கீப்பரால பண்ண முடியாது அவ்வளவு ஈஸியா. எல்லாருமே கில்கிரிஸ் கிடையாதுல்ல. சோ எல்லாமே கில்கிரிஸ் டீக்கா கிடையாது. சோ ஒரு அந்த மாதிரி பிளேயர்ஸ் இல்லைன்றப்போ இந்த ட்ரேடு ஆஸ் அ மேனேஜ்மெண்ட் சைடு டீமோட ஃபியூச்சர்னு பாக்குறப்ப நான் ஒத்துக்கிறேன். இன்கேஸ் தோனி ரிட்டையர் ஆகிறதுக்குமே இதுதான் பெட்டரான விஷயம் நான் சொல்றேன். ஏன்னா அகைன் அவர் மேல பிரஷர் போட வேண்டாம் நான் சொல்றேன். இப்போ என்ன சொல்றது, நிறைய பேர் என்ன சொன்னாங்க, அடுத்த வாட்டி ஜடேஜா அவுட் ஆகிறப்போ தோனி தோனின்னு கத்துனாங்களே, அந்த ஃபேன்ஸும் இருக்காங்க. பட் லாஜிக்கலா என்ன திங்க் பண்ணி பார்த்தேன்னா, ஓகே தோனி ரிட்டையர் ஆகணும், டீம் ஃபியூச்சரா பில்ட் ஆகணும்னா இது ஒண்ணுதான் வழி. ஏன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு சஞ்சு சாம்சன் வராது, விக்கெட் கீப்பர் இல்ல. தோனி ரிட்டையர் ஆகணும்னா ஜடேஜா போனா மட்டும் தான் உண்டு. இல்லைன்னா அகைன் நம்ம அதே லூப்ல வந்து டெஃபினெட்லி சொல்லி அவர் வச்சு முட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த மனுஷன் பாவம் இதுக்கு மேல ஒன்னும் செஞ்சு ப்ரூவ் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ இந்த லெட் கோ சஞ்சு சாம்சனை எடுக்கிறதுக்கு அவங்க டெசிஷன் எடுத்தாதான் உண்டு. ஏன்னா அவன் அப்பதான் சஞ்சு சாம்சனை விடுவான். இல்லைன்னா அவன் பாட்டு ஆக்ஷன் விட்டு கேமரான் கேனுக்கு போயிட்டு நான் பரவாயில்ல நான் எப்படியாவது விட்டு போயிடலாம். ஆக்ஷன்ல போய் விட மாட்டான் நினைக்கிறேன். ஏன்னா அவனே தான் வச்சு கூட சான்ஸ் இருக்கு. இல்ல ஆக்ஷன்ல விட்டுருவாங்க. ஏன்னா ஒரு பிளேயர் வந்து டெஸ்பரேட்டா எனக்கு இது வேண்டாம்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு அந்த டீம் வந்து இல்லாது. உனக்கே தெரியும் பராகோட கேப்டன்சில வந்து ஃபிட்டா இருந்தவே சஞ்சு சாம்சன் வெளியே உட்காந்துட்டு. அண்ட் அவங்க வந்து ஜெய்ஸ்வால், அதுக்கப்புறம் வைபவ் சூரியவன்சி ஃபைன் பண்ணிட்டாங்க. துருவ் ஜுரல் செம்ம சப்ளைம் ஃபார்ம்ல இருக்காரு. ரியான் பராக் டாப் 4 சார்ட்டடு. அதுக்கப்புறம் கேமரான் கிரீன் எடுத்துட்டாங்கன்னா நம்பர் 5, நம்பர் 6, நம்பர் 7ல ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஃபாரின் பிளேயர் கண்டுபிடிச்சு ஒரு இந்தியன் ஸ்பின்னர் எப்படியா கண்டுபிடிச்சிட்டானா முடிஞ்சது. சோ அவங்களுக்கு வந்து சஞ்சு சாம்சன் விட்டா வின் வின் சிச்சுவேஷன் தான். 18 கோடி விட்டா அசால்ட்டா கேமரான் ஃபுல் ஆல் அவுட் எடுத்து போயிடுவாங்க அவங்க.
ஓகேவா? அதனால நமக்கு தான் இப்போ அப்படி வந்து டெஸ்பரேட்டா ஆல் அவுட் தேவைப்படுது. போவாங்கன்னு சொல்ல முடியாது மாப்பிள்ள. ஏன்னா கேம் கிரீன் மாதிரி ஒரு பிளேயர் தான் வருவாங்க. ஸோ என்கிட்ட அதுதான் ஆக்ஷன்ல சொல்றேன். விட்டா லாஸ் அந்த ஒரு தான். பிளேயருக்கு ஃபுல் ஆல் போயிடுவாங்க. என்ன கேட்டா சிஎஸ்கே வந்து இன்னும் வயசா ப்ளே பண்றாங்க. ஏன்னா நம்ம முதல்ல இருந்தே அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணி போறதுக்கு பதிலா, ஏன்னா டிசி உள்ள இருந்தாங்க, கடைசி அவங்க வெளில வந்துட்டாங்க. கேகேஆர் உள்ள போனாங்க, அவங்களும் வெளில வந்துட்டாங்க. இப்போ சிஎஸ்கே வந்து ஏன்னா ஆக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் டேட் வேற, ரிட்டன்ஷன் அனௌன்ஸ்மெண்ட் டேட் வேற கிட்ட நெருங்கிட்டே இருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்து அவங்க டெஸ்பரேட்டா இருப்பாங்க, எப்படியாவது தள்ளி விட்டுறலாம் சஞ்சுவை அப்படின்னு. ஸோ இந்த டைம்ல வந்து ஏதாவது ஒரு 2 பிட்டு போட்டே இருக்கலாம். ஜடேஜா பிளஸ் பத்திரானா, ஜடேஜா ஆமா. பிளஸ் சாம் கரன், இந்த ஜடேஜா பிளஸ் அதான்டா, அப்படின்னு. ஆமா, இது ஒண்ணுதான் இருக்கு, நீங்க எடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கடைசி ஆமா, நிமிஷம் ஆமா. பையிங் இப்பலாம் அதுதான் ஆர்ஆர் அந்த பண்ணிட்டு மாதிரி இருக்காங்க. ஆர்ஆர் பாக்குறாங்க. அப்படிதான் ப்ளே பண்ணுவாங்க. ஒரு ட்ரேட் நடக்குதுன்னா 2 பேருக்கு வின் வின் சுச்சுவேஷன் இருக்கணும். இல்லைன்னா வந்து அந்த ட்ரேட் வந்து சர்டன் இருக்காது. இன்னும் அவனுக்கு போட்டோம், அவன் நல்ல கெரியர் ஆகட்டும், அந்த டீம் நல்லா இருக்கும். ஏன்னா ஆர்ஆர் சாம்பியன்ஷிப் வின் பண்ணி எவ்வளவு வருஷம் ஆச்சு? இன்செப்ஷன் ஆஃப் ஐபிஎல் வின் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வின் பண்ணவே இல்லை. நிறைய டேலண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப ஜெய்ஸ்வால் கேப்டன்சி வேற பேசிட்டு இருக்காங்களாம். சோ அதனால ம். வந்து அதுவும் வந்து கொஞ்சம் டீம் வந்து ஃபியூச்சர் பில்ட் பண்ணு பாக்குறப்ப அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஆள் தேவை. ஜடேஜா மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் வந்து டீம்ல இருந்தா பெட்டரா இருக்கும்னு யோசிப்பாங்க. சிம்பிள். அதனால தான் அவங்க தூபே கேட்கவே இல்லை. ஏன்னா ஜடேஜா வந்து எக்ஸ்பீரியன்ஸ், இல்ல உனக்கு இல்ல இந்தியன் கண்டிஷன்ஸ் டூபேவும் எல்லாம் தெரியும். கேட்டாங்க. ஆனா இவங்க அதை கேட்டாங்க, அடுத்தது இது இவ்வளவு பண்ணல. டெஸ்பரேட் இல்ல. தூபைக்குள்ள டெஸ்பரேட் இருந்தா கண்டிப்பா கொடுக்க வாய்ப்பு இருந்திருக்கு, ஒரு செகண்ட் தந்திருக்கான். பட் ஜடேஜா ஏன் கேக்குறாங்கன்னா, இவ்வளவு 4 பேர் யங்ஸ்டர். இப்ப நான் சொன்ன முன்னாடி டாப் ஆட் 4 பேருமே யங்ஸ்டர். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் லைக் ஜடேஜா who knows இந்தியன் கண்டிஷன்ஸ் பெட்டர் தென் எனி பிளேயர், ஏன்னா நிறைய இடத்துல விளையாடி இருப்பாரு. சோ அந்த இன்புட்ஸ் அவங்களுக்கு அதிகமா தேவைப்படுன்றதுனால தே கோயிங் ஃபார் ஜடேஜா. சோ அதுதான் இந்த இடத்துல லாஸ் வந்து நமக்கு தான். நமக்கு ஃபியூச்சரை பில்ட் பண்ணணும் அப்படின்னா ஜடேஜா அவங்களுக்கு கொடுத்தா மட்டும்தான் ஃபியூச்சர் பில்ட் ஆகும். இல்லைன்னா அகைன் நம்ம உடன் ஸ்பூன் எடுத்துட்டு கத்துக்கிட்டு வர மாதிரி இருக்கும். இல்லைன்னா லெட் இட் கோ. அந்த அப்போ வந்து இன்னும் ஃபீல் பண்ணுவோம், ஐயோ அப்ப கொடுத்துக்கலாமேன்னு சொல்லிட்டு. சோ ரெய்னா கேஸுமே சரி அதுதான். ரெய்னா வந்து யாரும் பிட் பண்ணல. சரி, ஓகே. அதான் இப்போ ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாம் பேசியாச்சு. ஒரு மாதிரி ஃபைனல் டாக்ஸும் போயிட்டு இருக்கு. ஸோ எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ எப்படி இன்னும் 1 or 2 days தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். என்ன டிசைட் எனக்கு பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். அண்ட் மற்ற டீம்ஸோட ரிட்டன்ஷன்ஸ் எப்படி வைஸா ப்ளே பண்றாங்களா, எப்படி என்ன பண்றாங்க, அதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ், உங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டு எல்லாமே கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தீங்க. ஸோ உங்களோட தாட்ஸ் அண்ட் ஐடியாஸ் என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அதை வச்சு நம்ம அடுத்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ அண்ட் பை.